வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, அறிவியல்ல காரங்கள் என்ற டைட்டில்ல பார்க்க போறோம். பேஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா பேஸ் நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருப்போம். எங்கெங்க யூஸ் பண்ணிட்டு இருப்போம்னு பாருங்க, புக்ல கொடுத்துருப்பாங்க. காரங்கள் எங்கெங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குளிர்ப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய சோப்பு, துணி துவைக்க பயன்படுத்தக்கூடிய சோப்பு, இந்த மாதிரி சோப்புல எல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்னா காரங்கள் இருக்கும். நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணக்கூடிய ஒன்று பார்த்தீங்கன்னா சோப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட்டு, இதில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா காரங்கள் இருக்கும். காரங்கள் எல்லாமே என்ன எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா வளவளப்பு தன்மை கொண்டு இருக்கும். காரங்கள் எல்லாம் எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காரங்கள் எல்லாமே வளவளப்பு தன்மை கொண்டு இருக்கும். இது என்ன இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அரிக்கும் தன்மை கொண்டு இருக்கும். இது எல்லாமே எப்படி இருக்கும், காரங்கள் எல்லாமே கரோசிவ் ப்ராப்பர்ட்டிஸ்ல இருக்கும். காரங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா அரிக்கும் தன்மை கொண்டு இருக்கும். காரங்கள் நம்ம டெய்லி பயன்படுத்தக்கூடிய ஒன்று. இது குளிப்பதற்கு பயன்படுத்துகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட், இந்த மாதிரி இடத்துலலாம் பயன்படுத்துகிறோம். காரங்கள் எல்லாமே வளவளப்பு தன்மை கொண்டு இருக்கும். இது அரிக்கும் தன்மை கொண்டு இருக்கும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேட்பாங்க. காரங்கள் எல்லாமே என்ன தன்மை கொண்டு இருக்குன்னு கேட்பாங்க. காரங்கள் எல்லாமே வளவளப்பு தன்மை கொண்டு இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா அரிக்கும், தோல்ல பட்ட அரிக்கும். இது கரோசிவ் ப்ராப்பர்ட்டிஸ் கொண்டு இருக்கும். சோப்புகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்கெங்க யூஸ் பண்ண சோப்பு மற்றும் சலவை பொருள் இதில் எல்லாமே என்ன இருக்குன்னா காரங்கள் இருக்கும். சோப்புகள் மற்றும் சலவை பொருட்கள், பற்பசை, இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காரங்களை கொண்டு இருக்கு. காரத்தாலானது தான் சோப்பு, பற்பசை மற்றும் பார்த்தீங்கன்னா சலவை சோப்பு எல்லாமே. இது எல்லாமே என்ன பண்ணணும்னா காரங்கள் எல்லாமே அமிலங்கள் நீரில் கரைக்கும் போது ஹைட்ரஜனை எவ்வாறு வெளியிடுகிறதோ அதே போல காரங்கள் நீரில் கரைக்கும் போது ஹைட்ராக்சைடு அயனிகளை கொடுக்கும். அமிலங்கள் நீரில் கரைக்கும் போது ஹர்கினியஸ் விதிப்படி அமிலங்கள் நீரில் கரைக்கும் பொழுது ஹைட்ரஜன் அயனியை கொடுப்பது போலவே காரங்கள் நீரில் கரைக்கும் போது ஹைட்ராக்சில் அயனியை கொடுக்கும், OH- கொடுக்கும். ஹர்கினியஸ் விதிப்படி ஹர்கினியஸ் ரூல் சொல்லியிருக்காரு. ஹர்கினியஸ் தீரம் பிரகாரம் காரங்கள் நீரில் கரைக்கும் பொழுது அவ என்ன பண்ணும்னா OH- கொடுக்கறது எல்லாமே என்ன சொல்லியிருக்காருன்னா காரங்கள் சொல்லியிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு மற்றும் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. சோடியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு நீரில் கரைக்கும் போது என்ன ஆகும்னா இதோட உடஞ்சி நமக்கு என்ன கிடைக்கும்னா Na+ ஆகும் ப்ளஸ் OH- ஆகும் கிடைக்கும். இந்த மாதிரி OH- கிடைக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா காரங்கள்னு சொல்லியிருப்பாங்க. அதே போல் அடுத்த எக்ஸாம்பிள்ஸ் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு நீரில் கரைக்கும் போது K+ ஆகும் ப்ளஸ் OH- கொடுக்கும். இந்த OH- கொடுக்கறது எல்லாமே பார்த்தீங்கன்னா காரங்கள் யார் சொன்னாருன்னா ஹர்கினியஸ் என்ற ஒரு சயின்டிஸ்ட் சொன்னார். ஓகேங்களா. சம் எக்ஸாம்பிள்ஸ் பேஸ் எங்கெங்க இருக்கு அப்படின்றதுக்கு சம் எக்ஸாம்பிள்ஸ். நம்ம அன்றாட யூஸ் பண்ணக்கூடிய எல்லா பொருட்கள்லையும் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காரங்கள் இருக்கும். அது சம் எக்ஸாம்பிள்ஸ் பிக்சர்ஸ். இது வேதிப்பெயர்கள், அதாவது பேஸினுடைய கெமிக்கல் ஃபார்முலா, அதனுடைய நேமு, அது எங்கே காணப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெக்னீசியம் ஹைட்ராக்சைடுடைய ஃபார்முலா MgOH2. என்னுடைய நேம் பார்த்தீங்கன்னா மெக்னீசியம் பால்மம். மெக்னீசியம் மில்க் ஆஃப் மேக்னீசியம்னு சொல்லுவாங்க. மில்க் ஆஃப் மேக்னீசியம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஆன்டி ஆசிடாக யூஸ் ஆகிட்டு இருக்கு. நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா அசிடிட்டி அதிகமாகிடுச்சுன்னா ஸ்டொமக் ப்ராப்ளம் வரும். அப்போ பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆசிடாக யூஸ் பண்ணுவாங்க. மெக்னீசியம் ஹைட்ராக்சைடும் அலுமினியம் ஹைட்ராக்சைடும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்டே இருக்காங்க. மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு இது பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆசிடாக யூஸ் ஆகிட்டு இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு. இது சலவை சோப்பில் யூஸ் பண்ணுவாங்க. சோடியம் ஹைட்ராக்சைடு பார்த்தீங்கன்னா சலவை சோப்பு தயாரிக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய காரம் என்னன்னு கேட்டாங்கன்னா என்னது, சோடியம் ஹைட்ராக்சைடு. சோடியம் ஹைட்ராக்சைடு சலவை சோப்பு தயாரிக்க பயன்படும். அமோனியம் ஹைட்ராக்சைடு ஜன்னல்களை சுத்தம் செய்வதற்கு பயன்படுவாங்க. ஓகேங்களா. கிளீனிங் விண்டோஸ் கிளீன் பண்ணுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய வேதிப்பொருள் என்னன்னு கேட்டாங்கன்னா என்னது, அமோனியம் ஹைட்ராக்சைடு ஜன்னல்களை சுத்தம் செய்ய பயன்படும். அடுத்து கால்சியம் ஹைட்ராக்சைடு பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு நீர்னு சொல்லுவாங்க. சுண்ணாம்பு நீர், லைம் வாட்டருடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு. சுண்ணாம்பு நீரினுடைய வாய்ப்பாடு என்னன்னு கேட்டாங்கன்னா என்ன எழுதணும், கால்சியம் ஹைட்ராக்சைடு எழுதணும். குளியல் சோப்பில் பயன்படுத்தக்கூடிய வேதிப்பொருள் என்னன்னு கேட்டாங்கன்னா பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு பார்த்தீங்கன்னா குளியல் சோப்பில் பயன்படுத்துகிறோம். சோடியம் ஹைட்ராக்சைடு பார்த்தீங்கன்னா சலவை சோப்பில் யூஸ் பண்ணுவோம். பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு குளியல் சோப்பில் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, இந்த ஸ்லைடில் இருக்கிறதுல சம் இம்பார்ட்டன்ட் பாருங்க. சோடியம் கார்பனேட் என்னுடைய வேதியியல் பெயரும் பொது பெயரும் தெரிஞ்சு வச்சுக்கணும். இது ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. மேட்ச் த ஃபாலோவிங்ஸில் கேட்பாங்க. ஓகேங்களா.
இது வந்து சோடியம் கார்பனேட்டினுடைய ஃபார்முலா வந்து Na2CO3 Na2CO3. இந்த சோடியம் கார்பனேட்டினுடைய பொதுவான பேர் வந்து பார்த்தீங்கன்னா சலவை சோடா. ஓகேங்களா, இதனுடைய ஃபர்ஸ்ட் கெமிக்கல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா சோடியம் கார்பனேட்டு. அதனுடைய ஃபார்முலா Na2CO3. இதனுடைய பொது பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா வாஷிங் சோடா. ஓகேங்களா, இதில் மொத்தம் 4 இருக்கும். 4னுடைய கெமிக்கல் நேமு தெரிஞ்சுக்கணும், அதனுடைய ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும், அதனுடைய பொது பேர் தெரிஞ்சுக்கணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரிப்பீட்டடாக கேட்டே இருக்காங்க. மேட்ச் த ஃபாலோவிங்லையும் கேட்பாங்க. ஓகேங்களா, இதில் வந்து சோடியம் கார்பனேட்னுடைய வாய்ப்பாடு என்ன, அதனுடைய பொது பேர் என்ன. சிமிலர்லி சோடியம் பைகார்பனேட்ன்றது அதனுடைய வேதி பெயர். அதனுடைய ஃபார்முலா NaHCO3. ஓகேங்களா, NaHCO3. இதனுடைய பேர் வந்து கெமிக்கல் பேர் வந்து சோடியம் பைகார்பனேட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா சமையல் சோடான்னு சொல்லுவாங்க. இதனுடைய பொது பேர் வந்து பார்த்தீங்கன்னா சமையல் சோடா. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஸ்லைடு. சமையல் சோடா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு. இதனுடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா பொது பேர் வந்து காஸ்டிக் சோடா. பொது பேர் வந்து கமர்ஷியல் நேம் என்ன சொல்லுவாங்கன்னா காஸ்டிக் சோடான்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடுனுடைய ஃபார்முலா KOH பொது பேர் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்டிக் பொட்டாஸ். ஓகேங்களா, காஸ்டிக் சோடானா சோடியம் ஹைட்ராக்சைடு, காஸ்டிக் பொட்டாஸ்னா பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. ஓகேங்களா, என்னுடைய ஃபார்முலா தெரியணும், அதனுடைய கெமிக்கல் நேம் தெரியணும், அதனுடைய பொது பேர் தெரியணும். இது 3 தெரிஞ்சுக்கணும். இந்த ஸ்லைடில் மொத்தம் 4 இருக்கு. இது மேட்ச் த ஃபாலோவிங்ல ரிப்பீட்டடாக கேட்டே இருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் காரங்களினுடைய பண்புகள், ப்ராப்பர்ட்டிஸ். காரங்களினுடைய பண்புகள் ஃபர்ஸ்ட் வந்து பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், இயற்பியல் பண்புகள். காரங்கள் பொதுவாக திண்ம நிலையில் இருக்கும். சிலது மட்டும் நீர்ம நிலையில் இருக்கும். சில காரங்கள் வந்து திரவ நிலையில் இருக்கு. அது என்னென்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து அமோனியம் ஹைட்ராக்சைடு வந்து லிக்யூட்ல இருக்கக்கூடிய காரங்கள். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு. அமோனியம் ஹைட்ராக்சைடும் கால்சியம் ஹைட்ராக்சைடும் லிக்யூட் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய பேஸ். இது எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சாலிட் ஸ்டேட்ல இருக்கும். ஓகேங்களா, சாலிட் ஸ்டேட்ல இருக்கும். 2 மட்டும்தான் லிக்யூட் ஸ்டேட்ல இருக்கு. அது பார்த்துக்காங்க, கேட்பாங்க. திரவ ஊடகத்தில் உள்ள பொழுது காரங்கள் வளவளப்பு தன்மை கொண்டு இருக்கு. காரங்கள் எப்பயுமே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வளவளப்பு தன்மையில் இருக்கும். காரங்கள் எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சோப்பி டச்சில் இருக்கும். ஓகேங்களா, இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வளவளப்பு தன்மை இருக்கும். காரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா என்ன சுவை கொண்டு இருக்குன்னா கசப்பு சுவை கொண்டு இருக்கும். ஓகே, பிட்டர் டேஸ்ட் இருக்கும். இது என்ன டேஸ்ட்? பிட்டர் டேஸ்ட், கசப்பு சுவை கொண்டு இருக்கும். காரங்கள் எல்லாமே வளவளப்பு தன்மை கொண்டு இருக்கும். காரங்கள் எல்லாமே அரிக்கும் தன்மை கொண்டு இருக்கும். காரங்கள் எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கசப்பு தன்மை கொண்டு இருக்கும். ஓகேங்களா, காரங்கள் எல்லாமே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கசப்பு தன்மை இருக்கும். மொத்தம் 3 பாயிண்ட் பார்த்துக்கோங்க. காரங்கள் எல்லாமே என்ன இருக்கும்? கசப்பு தன்மை கொண்டு இருக்கும். காரங்கள் எல்லாமே எப்படி இருக்குன்னா அரிக்கும் தன்மை கொண்டு இருக்கும். காரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா வளவளப்பு தன்மை கொண்டு இருக்கும். இது 3 பாயிண்ட் இருக்கு, பார்த்துக்கோங்க. காரங்கள் எல்லாமே எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா நிறமற்றதா இருக்கும். மோஸ்ட்லி காரங்கள் வந்து ஜென்ரலி எப்படி இருக்குன்னா கலர்லெஸ்ஸாக இருக்கும். இல்லை இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா நிறங்காட்டி. ஓகேங்களா, நிறங்காட்டியில் சிகப்பு லிட்மஸ் தாளை நீளமாக மாற்றும். பேஸ் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா சிகப்பு லிட்மஸ் தாளை நீல நிறமாக மாற்றும். ரெட் லிட்மஸ் பேப்பர் டர்ன் இன்டு ப்ளூ லிட்மஸ். ஓகேங்களா, அதாவது காரத்தில் வந்து சிவப்பு லிட்மஸ் தாளை நனைக்கும் போது அது என்னவா மாற்றும்னு பார்த்தீங்கன்னா நீல நிறமாக மாற்றும். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெத்தில் ஆரஞ்சுன்ற இண்டிகேட்டர் வந்து பேஸில் போடும்போது நமக்கு என்ன கலர் கொடுக்கும்? மஞ்சள் கலராக கொடுக்கும். ஓகே, மெத்தில் ஆரஞ்சுன்ற ஒரு இண்டிகேட்டரை காரத்தோடு நம்ம கலக்கும் போது நமக்கு என்ன கலரில் கொடுக்கும்னா மஞ்சள் நிறமாக கொடுக்கும். இந்த பினாப்தலின்ற ஒரு இண்டிகேட்டரை வந்து காரத்தோட சேர்த்தும் போது நமக்கு என்ன கிடைக்கும்னா இளஞ்சிவப்பு நிறன்ற நிறத்தை கொடுக்கும். பிங்க் கலரை கொடுக்கும். ஓகேங்களா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாருங்க, 3 பாயிண்ட். ஒன்று வந்து லிட்மஸ் பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா சிவப்பு லிட்மஸ் பேப்பர் வந்து நீளமாக மாற்றும். மெத்தில் ஆரஞ்சில் வந்து மஞ்சளாக மாற்றும். பினாப்தலினில் போடும்போது பிங்க் கலராக மாற்றும். ஓகேங்களா, காரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மின்சாரத்தை வந்து கடத்தும். இப்போ நீர் கரைசல்ல வந்து என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா மின்சாரத்தை கடத்தும். காரங்கள் வந்து நீர் கரைசல்ல மின்சாரத்தை வந்து கடத்தும். குட் கண்டக்டன்ஸ். ஓகேங்களா, அது வேதியியல் பண்புகள் வந்து அமிலங்களை போலவே காரங்களும் உலோகங்களுடன் வினை புரிந்து ஹைட்ரஜன் வாயுக்களை கொடுக்கும். ஓகேங்களா, அதாவது காரங்கள் வந்து அமிலங்களை போலவே
காரங்கள் வந்து அமிலங்களை போலவே உலோகங்களோட வினைப்புரிந்து நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் வாயுக்களை கொடுக்கும். இதுதான் கொஸ்டின். காரங்கள் உலோகங்களுடன் வினைபுரிந்து எவ்வாயுவை கொடுக்கும்னு கேட்டாங்கன்னா என்ன வாயு கொடுக்கும்? ஹைட்ரஜன் வாயுவை கொடுக்கும். இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க, ஹைட்ரஜன் வாயுவை கொடுக்கும். என்ன வாயுவை கொடுக்கும்? ஹைட்ரஜன் வாயுவை கொடுக்கும். அடுத்து அலோக ஆக்சைடுடன் வினைபுரிந்து காரங்கள் அலோக ஆக்சைடுடன் வினைபுரிந்து நமக்கு அந்த காரத்தினுடைய உப்பையும் நீரையும் கொடுக்கும். எது கொடுக்கும்? அலோக ஆக்சைடோட வினைபுரிந்தா நமக்கு என்ன கிடைக்கும்? நீர் மூலக்கூறு வந்து கொடுக்கும். ஓகேங்களா? காரங்கள் அலோக ஆக்சைடுடன் வினைபுரியும் போது நமக்கு என்ன கொடுக்கும்னு பார்த்தீங்கன்னா நீரையும் அந்த காரத்தினுடைய உப்பையும் கொடுக்கும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா அம்மோனியா உப்புடன் வினை. அம்மோனியம் சால்ட்டோட ரியாக்ட் வித் அம்மோனியம் சால்ட். காரங்கள் அம்மோனியா உப்புகளுடன் வினைபுரிந்து உலோக உப்புகளையும் அம்மோனிய வாயுக்களையும் கொடுக்கும். என்ன வாயு கொடுக்கும் பார்த்தீங்கன்னா அம்மோனிய வாயுக்களையும் கொடுக்கும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாருங்க, கேட்டே இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன வாயுக்களை கொடுக்கும்? அம்மோனியா உப்போடு காரங்கள் வினைபுரிந்து நமக்கு என்ன வாயு கொடுக்கும்னு பார்த்தீங்கன்னா அம்மோனியா வாயுக்களை கொடுக்கும். என்ன வாயு கொடுக்கும்? அம்மோனியா வாயுவை கொடுக்கும். காரங்களின் வகைகள். அமிலங்களை போலவே வந்து பார்த்தீங்கன்னா காரங்களையும் வகைப்படுத்துறாங்க. அமிலத்துவத்தின் அடிப்படையில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றை அமிலத்துவ காரம் மோனோ அசிடிக் பேஸ். மோனோ அசிடிக் பேஸ்ன்னு ஒன்றும் இல்லை. இதை வந்து பார்த்தீங்கன்னா நீரில் போடும்போது அயனி ஊறும்போது ஒரே ஒரு OH குடிச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றை அமிலத்துவ காரம். அதாவது ஒரு காரத்தை எடுத்து நீரால் கரைக்கும் போது அது அயனி ஊறும்போது ஒரே ஒரு OH மூலக்கூறை குடிச்சுன்னா அது ஃபுல்லாக நம்ம என்ன சொல்லுவோம்னா ஒற்றை அமிலத்துவ காரணம். ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் ஹைட்ராக்சைடு இருக்குது. இந்த சோடியம் ஹைட்ராக்சைடை நீரில் கரைக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும்னா Na ப்ளஸ் OH மைனஸ், ஒரே ஒரு OH மைனஸை கொடுக்கும். அதே போல் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடை நம்ம நீரில் கரைக்கும் போது K ப்ளஸ் பொட்டாசியம் ப்ளஸ் OH மைனஸை கொடுக்கும். இந்த மாதிரி ஒரே ஒரு OH கொடுத்துச்சுன்னா அது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஒற்றை அமிலத்துவ காரம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சிமிலர்லி இரட்டை அமிலத்துவ காரம் டை அசிடிக் பேஸ்னா நீரில் கரைக்கும் போது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 2 மூலக்கூறு OH கொடுக்கும். 2 மூலக்கூறு OH கொடுத்துச்சுன்னா அது பேர் என்ன சொல்லுவோம்னா இரட்டை அமிலத்துவ காரம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஒரு காரத்தை நம்ம நீரால் கரைக்கும் பொழுது 2 OH மூலக்கூறுகளை கொடுத்து அது பேர் என்ன சொல்லுவோம்னா இரட்டை அமிலத்துவ காரம் அப்படின்னுவோம், டை அசிடிக் பேஸு. சிமிலர்லி மும்மை அமிலத்துவ காரம் ட்ரை அசிட்டிக் பேஸ். ட்ரைனா 3, நம்ம நீரில் கரைக்கும் போது என்ன பண்ணணும்னா 3 மூலக்கூறு OH மைனஸை கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அலுமினியம் ஹைட்ராக்சைடு, ஃபெரஸ் ஹைட்ராக்சைடு, இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா நீரால் கரைக்கும் போது 3 மூலக்கூறு OH மைனஸை கொடுக்கும். அப்படி கொடுக்கறதுனால அது பேர் 3 இருக்கிறதுனால மும்மை அமிலத்துவ காரம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ட்ரை அசிட்டிக் பேஸ். நெக்ஸ்ட் செறிவின் அடிப்படையில் செறிவு மிகுந்த காரங்கள் கான்சன்ட்ரேட்டட் ஆல்கலி. கான்சன்ட்ரேட்டட்னா பேஸினுடைய கான்சன்ட்ரேஷன் அதிகமாகவும் வாட்டர்னுடைய கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருந்துச்சுன்னா கான்சன்ட்ரேட்டட்னு சொல்லுவோம். டைலூட்டட்னா ஜஸ்ட் அப்படியே ஆப்போசிட்டு, வாட்டர்னுடைய கான்சன்ட்ரேஷன் அதிகமாகவும் நம்ம பேஸினுடைய கான்சன்ட்ரேஷன் கம்மியாகவும் இருந்துச்சுன்னா அது என்ன சொல்லுவாங்கன்னா நீர்த்த அமிலங்கள் டைலூட்டட்னு சொல்லுவோம். டைலூட்டட் என்ன பண்ணும்? வாட்டர் வந்து அதிகமாகவும் இருக்கணும், வாட்டர்னுடைய பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கணும். பேஸினுடைய பர்சன்டேஜ் வந்து எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா லோ பர்சன்டேஜாக இருந்துச்சுன்னா அது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா டைலூட்டட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அயனியாதல் அடிப்படையில். அயனியாதல்னா நம்ம நீரால் கரைக்கும் போது அயனியா பிரியிறது அயனியாதல்னு சொல்லுவாங்க. இவ வந்து நீர்த்த கரைசலில் முழுவதுமாக பிரிந்தால், இது என்ன பண்ணுவோம்னா அயனியா உரும்போது முழுவதுமாக பிரிந்தால் அது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா வலிமை மிகுந்த காரங்கள். ஓகேங்களா? நம்ம நீர் கரைசல் எடுத்துக்குவோம். நீர் கரைசலை வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் போடும்போது அது என்ன பண்ணுவோம்னா Na ப்ளஸ் ஆகும் ப்ளஸ் OH மைனஸ் ஆகும் என்ன பண்ணுவோம்னா அயனியா வரும். இந்த அயனி வந்து முழுவதுமாக பிரிஞ்சு அது நம்ம என்ன சொல்லுவோம்னா வலிமை மிகு காரங்கள் சொல்லுவோம். இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் பேஸ். ஓகேங்களா? ஸ்ட்ராங் பேஸ்ன்னு என்ன பண்ணும்? முழுவதுமாக என்ன பண்ணும்? அயனியாகணும். முழுவதுமாக அயனியானா அது வந்து பார்த்தீங்கன்னா வலிமை மிகு. வலிமை குறைந்துன்னு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீர் கரைசலில் என்ன பண்ணும்? பகுதி அளவே இது வந்து வாட்டரால் ஹைட்ராலைஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாது? NaNH4 ப்ளஸ் OH மைனஸ். இது பிரியறது வந்து பிரிகை அடைகிறது வந்து பார்த்தீங்கன்னா முழுவதுமாக பிரியாது. ஓகேங்களா? முழுவதுமாக பிரியாமல்
பகுதி அளவே பிரிஞ்சு அது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா வலிமை குறைந்த காரங்கள் சொல்லுவாங்க. ஓகேங்களா, வலிமை குறைந்த காரங்கள்னா என்ன பண்ணும், பகுதி அளவே வந்து காரங்களா வந்து பிரியும். நெக்ஸ்ட் வந்து காரங்களின் பயன்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்பயுமே அப்ளிகேஷன் ஓரியன்டான கொஸ்டின்ஸ் தான் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. அதனால பாருங்க, சோப்பு தயாரிக்க வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு பயன்படுகிறது. சோப்பு பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா என்னது, சலவை சோப்பு தயாரிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு யூஸ் பண்ணுறாங்க. சோடியம் ஹைட்ராக்சைடு எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, சோப்பு தயாரிக்க எந்த சோப்புன்னு பார்த்தீங்கன்னா சலவை சோப்பு தயாரிக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு யூஸ் பண்ணுறாங்க. கட்டிடங்களுக்கு வந்து சுண்ணாம்பு ஒயிட் வாஷ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா சுண்ணாம்பு கால்சியம் ஹைட்ராக்சைடு யூஸ் பண்ணுவோம். ஒயிட் வாஷ் பண்ணுறதுக்காக கால்சியம் ஹைட்ராக்சைடு யூஸ் பண்ணுவோம். இந்த கட்டடத்துக்கெல்லாம் பெயிண்ட் அடிக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது வந்து கால்சியம் ஹைட்ராக்சைடு. வயிற்று கோளாறுகளுக்கு ஆன்டாசிட்டாக எது யூஸ் ஆகுது, அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்டே இருக்காங்க. மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு. என்னது, மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டாசிட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வயிற்று கோளாறுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மருந்தாக பயன்படக்கூடிய வேதிப்பொருள் என்னன்னு சொன்னாங்கன்னா ஆன்டாசிட்னு சொல்லுவாங்க. துணிகளில் உள்ள எண்ணெய் கரைகளை நீக்குவதற்கு வந்து பார்த்தீங்கன்னா அமோனியம் ஹைட்ராக்சைடு. இந்த கொஸ்டின் கேட்டே இருக்காங்க, குரூப் எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் கேட்டே இருக்காங்க. துணிகளில் உள்ள எண்ணெய் கரைகளை வந்து நீக்குவதற்கு பயன்படக்கூடிய வேதிப்பொருள் என்னன்னு கேட்டாங்கன்னா என்னது, அமோனியம் ஹைட்ராக்சைடு வந்து பயன்படுகிறது. தேங்க்யூ.